அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா உச்சவரம்பு மட்டுமே அளவுகோலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஒரு பின்னணியில பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு பீகார் பாட்னா உயர்நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, பீகார் அரசாங்கம் ஒரு ரிசர்வேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அது செல்லாது அப்படின்னு சொல்லி பீகாரோட பாட்னா உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. ஸோ என்ன பின்னணி அப்படின்றத பார்ப்போம். நமக்கு முதல்ல 1992 இந்திரா சானே வழக்கு பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்திரா சானே வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்க, ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 50% மேல போகக்கூடாது அப்படிங்கறத ஒரு முக்கியமான தீர்ப்பா நமக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த வகையில பாக்குறப்போ பீகார் அரசாங்கம் ஒரு புதுமையான ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதன் அடிப்படையில ரிசர்வேஷன் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆனா அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, என்ன பண்ணாங்க பீகார் அரசாங்கம்? பீகார் அரசாங்கம் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஸ்டோரி அப்படியே நம்ம பார்ப்போம். பீகார் அரசாங்கம் பார்த்தோம்னா நமக்கு 2022ஆம் ஆண்டு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை எங்க மாநில அளவுல நாங்க பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. 2023ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட செப்டம்பர் மாசம் பார்த்தோம்னா அந்த பீகார்ல நடத்தப்பட்ட அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது முடிஞ்சு அதற்கான தரவுகள் வெளியிடப்படுது, ஒரு அறிக்கையா சமர்ப்பிக்கிறாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில பீகார்ல இருந்த ஆல்ரெடி நடைமுறையில் இருந்த 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 65% இடஒதுக்கீடா மாறுது. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். 65% இடஒதுக்கீடு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 69% இடஒதுக்கீடு நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ பீகார்ல 65% இருக்கு. ஓகேவா? இதை எதிர்த்து சில வழக்குகள் போடப்படுது. ஓகேங்களா? என்ன வழக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கௌரவ் குமார் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் பீகார் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடப்படுது. கௌரவ் குமார் வழக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இந்த வழக்குல தான் பீகாரோட பாட்னா உயர்நீதிமன்றம் இந்த 65% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஒண்ணு, இந்திரா சானே வழக்க சொல்றாங்க 50% மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி கேட்போம். நம்ம 69% இடஒதுக்கீடு வச்சிருந்தாலும் எந்த ஒரு நீதிமன்றமும் நம்மளத செல்லாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம 9th ஷெட்யூல்ல கொண்டு போய் வச்சிருக்கோம். ஓகேவா? சோ அது தனி கதை. ஓகே, 1994 கொண்டு போய் நம்ம 9th ஷெட்யூல்ல கொண்டு போய் வச்சிட்டோம். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு அறிக்கையின் அடிப்படையில தான் நாங்க ரிசர்வேஷன் கொடுத்தோம். 65% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு காரணமா இந்த அறிக்கை தான் இருந்துச்சுன்னு அந்த கேஸ்ட் சென்சஸ் சொன்னாங்க. அந்த கேஸ்ட் சென்சஸ்ல என்ன உயர்நீதிமன்றம் அதை எப்படி பார்த்தாங்கன்னா, நீங்க ஒரு கம்யூனிட்டி இருக்கு அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நீங்க ரிசர்வேஷன் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு கம்யூனிட்டியில எவ்வளவு பிரதிநிதித்துவம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ரெப்ரசன்டேஷன் எவ்வளவு இருக்குன்றத பார்த்து அதன் அடிப்படையில தான் ஒரு இடஒதுக்கீடை இன்க்ரீஸ் பண்றதோ டிக்ரீஸ் பண்றதோ இருக்கணும். பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு கம்மியாயிருச்சுங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தான் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சோ இது ஒரு முக்கியமான வழக்கா நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? ஏன்னா பிரதிநிதித்துவம் அடிப்படையில தான் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்படணும். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால இடஒதுக்கீடு வழங்கப்படக்கூடாது. அதே தான் பீகாரோட பாட்னா உயர்நீதிமன்றமும் அவங்களோட தீர்ப்புல கரெக்டா இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பொருளாதாரத்தில் அது மட்டும் இல்லாம பீகாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 65% இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? சோ 65% இடஒதுக்கீடு புதுசா வந்தது. இது மட்டும் இல்லாம பீகார்ல என்ன இருக்குன்னா 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொடுக்குறாங்க. அப்ப டோட்டல் ரிசர்வேஷன் எவ்வளவு ஆகுது? 75% ஆகுது. அப்ப இது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாங்கன்னா நம்மளோட பாட்னா உயர்நீதிமன்றம். ஓகேவா? சோ அதன் அடிப்படையில என்ன ஒரு கருத்துக்களை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் இந்த நிகழ்வு. ஓகேங்களா? சோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதன் அடிப்படையில் ரிசர்வேஷன் இன்க்ரீஸ் பண்ணாங்க. கௌரவ் குமார் வழக்கு போடப்பட்டுச்சு. ரிசர்வேஷன் கேன்சல் ஆயிருச்சு. இதுதான் அந்த வழக்கு, இதுதான் அந்த நிகழ்வு, இதுதான் அந்த செய்தி. ஓகேங்களா? அதன் அடிப்படையில் என்ன பார்க்குறோம்னா, இது ஒரு மாநில அரசாங்கம் பண்ணனாலதான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கு. அறிக்கைகள் சரியாக முறையில் எடுக்கப்படாம இருக்கு. இதுவே மத்திய அரசாங்க அளவுல ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத எல்லா அரசாங்கங்களும் எல்லா மாநில அரசாங்கங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழகம் கூட இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்ற போறதாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்திய அளவுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கறத எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனையா இருக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அதாவது ஜாதிகள் அற்ற சமூகத்தை அடையிறதுக்காக தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறோம் அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பிரதிநிதித்துவம் அப்படிங்கறத கொடுக்கணும். அதற்காக தான் இந்த பாதிக்கப்பட்ட சமூகங்கள்லாம் மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டாலுமே இது அரசியல் காரணங்களுக்காக மாற்றி அமைக்கப்படுது, அரசியல் நோக்கங்களுக்காக எடுக்கப்படுது அப்படிங்கிறதா பல்வேறு
குற்றச்சாட்டா இருக்கு. ஓகேங்களா, இருந்தாலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எந்த மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் குறைக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி ஜாதிகளற்ற சமூகத்தை நோக்கி நம்ம இந்தியாவோட சமூகம் போறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கு அப்படிங்கிறத இன்னும் சில பேர் வந்து நமக்கு சொல்றாங்க. ஓகேவா, இதே நம்ம பார்த்தோம்னா 65% கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். இதே இந்திரா சாணி வழக்குல இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. 50% மேல ரிசர்வேஷன் கண்டிப்பா போகலாம். எப்போ அப்படின்னா அது எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ். இவர் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்ஸ், ரொம்ப ட்ரைபல் பீப்புள்லாம் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க ரொம்ப பழங்குடியினராக இருக்காங்க, ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறப்ப மட்டுமே இந்த 50% தாண்டி நீங்க போகணும். அதுக்குன்னு ரொம்பவும் போயிடக்கூடாது அப்படிங்கிறத இந்திரா சாணி வழக்குல உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா போகலாம், ஆனா எப்பனா அது எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்ஸா இருக்கணும். பீகாரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரிப்போர்ட்லயுமே, இந்த கேஸ் சென்சஸ் ரிப்போர்ட்லயுமே அவங்க எடுத்து சொல்ல கிடையாது. அதனாலதான் இந்த ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா, சோ இதை ஒட்டி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் இல்ல. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம்னா பிரிட்டன் சிறையிலிருந்து அசாஞ்சே விடுவிப்பு. யார் இந்த அசாஞ்சே? முதல் வார்த்தையா விக்கி லீக்ஸ் இருக்கு. விக்கி லீக்ஸ்னா என்ன? ஜூலியன் அசாஞ்சே யாரு? ரொம்ப நாளா நம்ம செய்திகள்ல சின்ன வயசுல இருக்கிறப்பே பார்த்துருப்போம். ஜூலியன் அசாஞ்சேவை கைது பண்ணிட்டாங்க, விக்கி லீக்ஸ் அப்படின்னு நிறைய வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லி பார்த்துருப்போம். ஆனா என்னன்னு தான் நமக்கு தெரியாது. ஓகே, தெரிஞ்சுப்போம். விக்கி லீக்ஸ் அப்படிங்கிறது 2006 ஜூலியன் அசாஞ்சே மற்றும் அவருடைய நண்பர்களாக உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு அமைப்பு மாதிரி. ஓகேங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் வந்து வெளியிட ஆரம்பிச்சாங்க. முக்கியமான திருப்பமா எங்க இருந்துச்சு அப்படின்னா ஈராக்ல அமெரிக்கா வந்து ஒரு போர் நடத்திட்டு இருந்தாங்க. நமக்கு தெரியும், சதாம் ஹுசைன், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஈராக்ல அமெரிக்கா நடத்தின அந்த போர்ல அமெரிக்கா செஞ்ச போர் குற்றங்கள் சிலவற்றை முதல்ல விக்கிலீக்ஸ் அமைப்பு தான் வெளியிட்டுச்சு. ஓகேங்களா, அதாவது ஒரு போட்டோ ஜேர்னலிஸ்ட் இருந்திருப்பாங்க, ரியூட்டர்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையிலிருந்து ஒரு போட்டோ ஜேர்னலிஸ்ட். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், இவங்க மேல எல்லாம் அமெரிக்க ராணுவம் வந்து துப்பாக்கி சூடு நடத்தின வீடியோக்கள்லாம் வெளியே வந்துச்சு. உலகத்துல பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறமா முதல்ல இது வந்துச்சு. அதுக்கப்புறமா தொடர்ச்சியா அமெரிக்க அரசாங்கத்தோடைய இந்த மாதிரியான நிகழ்வுகளை பத்தி விக்கிலீக்ஸ் வந்து அடிக்கடி அடுத்தடுத்து விட்டுட்டே இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அமெரிக்க அரசாங்கம் வந்து அவங்களுடைய நட்பு நாடுகளா சொல்லக்கூடிய தலைவர்களும் சரி, எதிரி நாடுகளா சொல்லக்கூடிய தலைவர்களும் சரி, எல்லாரும் மேலேயும் ஒரு உளவு பார்வையை வந்து பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பை ஆக்டிவிட்டிஸை பத்தி எல்லாம் வெளியே வந்துச்சு. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல 2004 2010 வரைக்கும் அமெரிக்க அரசாங்கம் நடத்திய அந்த உரையாடல்கள் அப்படின்னு சொல்றாங்க, கான்வர்சேஷன்ஸ், அதெல்லாமே வந்து டாக்குமெண்டா நமக்கு வெளியே வந்துச்சு. அரப் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் வெளியே வந்துச்சு. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த மிடில் ஈஸ்ட் அரசாங்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, மிடில் ஈஸ்ட் நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதுல அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ ஏமன் ஒரு நாடு இருக்குன்னா ஏமன் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்றக்கூடிய ஒரு கிளர்ச்சியாளர்கள் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு அமெரிக்கா எப்படி உதவுச்சு அப்படிங்கிற பத்தின தகவல்கள் எல்லாம் வெளியே வந்துச்சு. இந்த மாதிரி பல்வேறு தகவல்கள், பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய டேட்டாஸை வெளியிட்ட ஒரு அமைப்பு தான் இந்த விக்கிலீக்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. ஜூலியன் அசாஞ்சே தான் அதை பண்ணியிருப்பாரு. சரிங்களா, ஸோ அந்த ஸ்டோரி தான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஜூலியன் அசாஞ்சே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்றாரு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்க நீதித்துறை, யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அமெரிக்க நீதித்துறை என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி விக்கிலீக்ஸ் அமைப்பு வெளியிட்டனால அமெரிக்காவோட பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா, அமெரிக்காவோட செக்யூரிட்டிக்கே ஒரு மிகப்பெரிய இம்ப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி ஒரு வழக்கு போடுறாங்க. யார் மேலனா ஜூலியன் அசாஞ்சே மேல வழக்கு போடுறாங்க. ஓகேவா, சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு வராரு. யூரோப்புக்கு வரப்ப என்ன ஆகுதுன்னா ஸ்வீடன் நாடு வந்து ஜூலியன் அசாஞ்சே மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, செக்ஷுவல் அசால்ட் வழக்கு போடப்படுது. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி அடிக்கடி அடுத்தடுத்து அவர் மேல வழக்குகள் போடப்படுது. ஏன்னா அமெரிக்கா மட்டுமே அங்க அஃபெக்ட் ஆகல, பல்வேறு நாடுகளுமே கூட சேர்ந்து அஃபெக்ட் ஆயிருந்திருப்பாங்க. அதனாலதான் ஜூலியன் அசாஞ்சேவோட இந்த விக்கிலீக்ஸ் அப்படிங்கிறத கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வழக்குகள் வந்து போடப்படுது. ஜூலியன் அசாஞ்சே பிரிட்டிஷ் சிறையில வந்து அடைக்கப்படுறாரு. ஓகேங்களா, சோ தொடர்ச்சியா அவர் சிறையில தான் இருந்தாரு. அவர் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி, வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. தொடர்ச்சியா போராட்டங்கள் அப்படிங்கிறது உலகத்துல அங்கங்க நடந்துட்டே தான் இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கு போட்ட அமெரிக்காவுக்கும் இந்த ஜூலியன் அசாஞ்சேக்கும் ஒரு டீல் பேசி ஓரளவுக்கு சமரசம் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை கொண்டாங்க. ஜூலியன் அசாஞ்சே பார்த்தோம்னா அவரு எந்த நாட்டுக்காரர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், ஆஸ்திரேலியா நாட்டுக்காரர். ஓகேங்களா, ஆஸ்திரேலியா தான் அவருக்கு நேட்டிவ் அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போ பிரிட்டிஷ் பிரசிடென்ட்ல வந்து இருக்காரு. பிரிட்டிஷ், ஆஸ்திரேலியா அண்ட் அமெரிக்கா, ஜூலியன் அசாஞ்சே இவங்க எல்லாம் ஒரு டீல் பேசி அந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் பிரிட்டிஷ்
பிரிசன்ல இருக்கக்கூடிய ஜூலியன் அசாஞ்சே அமெரிக்காவுக்கு போறாரு. அமெரிக்கால போய் அந்த நீதிமன்றத்துல நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அவர் மேல ஒரு சும்மா ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவரை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத அமெரிக்கா அந்த டீல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இப்ப நடக்க போகுது. அதனாலதான் நமக்கு தலைப்புல என்ன கொடுத்திருக்காங்க, ஜூலியன் அசாஞ்சே விடுவிப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ ஓரளவுக்கு கடைசியா பார்த்தோம்னா அவர் ஃப்ரீ ஆக போறாரு. அந்த ஒரு செய்தி தான் முக்கியமான ஒரு நபரா இருந்தார் 2010 எல்லாம். ஓகேவா? கடைசியா பார்த்தோம்னா மக்களவை தேர்தல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது மக்களவை தலைவருக்கான தேர்தல். ஓகேங்களா? பிரிசைடிங் ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ பிரிசைடிங் ஆஃபீஸர் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் மக்களவை சபாநாயகருக்காக ஒரு தேர்தல் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஓகேவா? ஏன்னா ரொம்ப நம்ம இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் வைஸ் பார்க்குறப்போ, இந்தியாவோட சுதந்திர வரலாற்றை எடுத்து பார்க்குறப்போ, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எடுத்து பார்க்குறப்போ நமக்கு இந்த ஸ்பீக்கருக்கான எலெக்ஷன் அப்படிங்கிறது அவ்வளவா நடந்தது கிடையாது. ஏன்னா ஒரு கன்சென்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு மனதாக ஒரு முடிவை எடுத்துருவாங்க. ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து என்ன ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வெற்றி பெற்ற கட்சி, ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பீக்கர் பதவி, சபாநாயகர் பதவி எங்ககிட்ட இருக்கட்டும், துணை சபாநாயகர் பதவியை நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா சமீப காலங்கள்ல அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிருச்சு. 16வது மக்களவை எடுத்து பார்த்தோம்னா மு தம்பிதுரை அவர்கள், தமிழகத்தை சேர்ந்த கரூர் தொகுதியை சேர்ந்த மு தம்பிதுரை அவர்கள் மக்களவை துணை சபாநாயகராக இருந்தார். ஓகேங்களா? அவர் பார்த்தோம்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு கூட்டணி கட்சியில இருந்தவர் தான், ஏடிஎம்கேல இருந்தவர் தான் அவர். ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா 17வது மக்களவை முடிஞ்ச 17வது மக்களவையில சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் இருந்தாங்க. ஆனா துணை சபாநாயகர் அப்படிங்கிற ஒரு பதவி 5 வருஷமுமே காலியாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? நமக்கு தெரியும், ஸ்பீக்கர் இல்லைன்னா ஸ்பீக்கர் இறந்துட்டாரு, இல்ல ரிசைன் பண்ணிட்டாரு, இல்ல அவருக்கு ஏதாவது ஒரு உடல்நல கோளாறு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்றது யாருன்னா டெபுட்டி ஸ்பீக்கர் தான். ஆனா அவ்வளவு முக்கியமான அந்த டெபுட்டி ஸ்பீக்கர் பதவியே நமக்கு 5 வருஷமா வேக்கண்டா தான் இருந்துச்சு போன மக்களவையில. சோ இந்த மாதிரி ஒரு ஒருமித்த கருத்து அப்படிங்கறத இரண்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சினால ஒரு ஒருமித்த கருத்துக்கு வர முடியல. அதே ஒரு நிகழ்வு தான் இப்பயும் நடந்திருக்கு. 18வது லோக்சபாலையும் பார்த்தோம்னா ஸ்பீக்கர் நீங்க வச்சுக்கோங்க, டெபுட்டி ஸ்பீக்கர் நாங்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எதிர்கட்சிகள் கிட்ட இருந்து வந்தாலுமே அந்த ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது நிறைவேறாம இருந்தனாலதான் இப்ப மறுபடியும் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு ஸ்பீக்கர் சபாநாயகர் பதவிக்கான ஒரு தேர்தலை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அந்த வகையில முதல்ல இந்த சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் அப்படிங்கிறது எப்ப நடந்திருக்கும்னா 1952ஆம் ஆண்டு தான் நடந்திருக்கும். 1952 நடைபெற்ற இந்த சபாநாயகர் தேர்தலில் ஜிவி மௌலாங்கர், கணேஷ் வாசுதேவ் மௌலாங்கர் அப்படின்னு சொல்றோம். இவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரா இருந்திருப்பார். அதன் பிறகு எப்பெல்லாம் நமக்கு இந்த மக்களவை சபாநாயகருக்கான தேர்தல் நடந்திருக்கும்னா 1952, 67 மற்றும் 1976. ஓகேங்களா? 67 திருப்பி போட்டா 76. இந்த ஆண்டுகள்ல தான் நமக்கு இந்த மக்களவை சபாநாயகருக்கான தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கும். சரிங்களா? சோ சபாநாயகரை பொறுத்த வரைக்கும், மக்களவை சபாநாயகர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கேட்கலாம் நமக்கு. ஒரு தேர்தலில் போட்டியிடாத ஒரு நபர் மக்களவை சபாநாயகராக ஆக முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டா முடியாது அப்படிங்கறத ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, the speaker is elected among the members of the Lok Sabha அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருப்பாங்க. the speaker is elected amongst the members of the Lok Sabha. அதாவது லோக்சபா உறுப்பினர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்மளால ஸ்பீக்கரா தேர்ந்தெடுக்க முடியும். அந்த வகையில பாக்குறப்ப ஒரு தேர்தலில் போட்டிட்டு உறுப்பினரா இல்லாத ஒரு நபரை நம்மளால அவைத்தலைவரா எடுத்துக்க முடியாது. சரிங்களா? அவங்கள தேர்ந்தெடுக்க முடியாது. அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ள ஒரு தேர்தல் நடக்குது. மக்களவை தலைவர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்றாரு. பிரிசைடிங் ஆஃபீஸரா இருக்காரு. மணி பில்னு பேர் வைக்கிறது அவர் தான். ஜாயிண்ட் சிட்டிங் இருந்துச்சுன்னா அவர் தான் அதை தலைமை தாங்கி நடத்துறாரு. கேஸ்டிங் ஓட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி நிறைய பதவிகள், பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம தெரிஞ்சிருக்கும் கான்ஸ்டிடியூஷன் வைஸ் பாக்குறப்ப. சோ அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு விஷயம் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க நமக்கு. இந்த ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் இவங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த வகையில பாக்குறப்ப குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், மாநிலங்களின் ஆளுநர் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர்கள், துணை பிரதமர் என்ற வரிசை உள்ளது. ஓகேங்களா? முதல் 5 இடத்துல இவங்க தான் இருக்காங்க. 6வது இடத்துல யார் இருக்காங்கன்னா ஸ்பீக்கரும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் வந்துருவாங்க. சரியா? அந்த பிரசிடென்ஸ்ல 6வது இடத்துல இருக்கக்கூடிய ஆள் தான் யாரு? நமக்கு மக்களவை தலைவர். மக்களவையில பொறுத்த வரைக்கும் பாக்குறப்ப பெண் சபாநாயகர் இருந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு முன்னாள் துணை பிரதமரான ஜெகஜீவன் ராமின் மகளான மீரா குமார் மக்களவையின் முதல் பெண் சபாநாயகராக அமர்த்தப்பட்டார். மீரா குமார் அப்படிங்கிறவங்க இந்தியாவில்
முதல் பெண் சபாநாயகராக இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு செய்தியும் கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இம்பார்ட்டன்டான விஷயங்களை தான் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். வேர்ல்டு லெவலில் என்ன ஒரு இம்பார்ட்டன்டான இஷ்யூ இருந்துச்சு, அடுத்தது இந்தியா அளவில் இப்போ சமீபத்தில் பேசக்கூடிய ஒரு விஷயம், அதெல்லாம் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. PDF அட்டாச் ஆயிருக்கும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.